மீடியா செய்திகள். இன்றைய தலைப்புச் செய்திகள். நெட்டப்பாக்கம் பண்டசோழநல்லூர் அருகே ரத்த காயங்களுடன் லாரி டிரைவர் மர்மமான முறையில் இறந்து கிடந்தார். அவர் அடித்து கொலை செய்யப்பட்டார் என போலீசார் விசாரணை நடத்தி வருகின்றனர். புதுச்சேரியில் வாலிபரை கட்டி வைத்து கொடூரமாக தாக்கிய சம்பவத்தில் 3 பேரை கைது செய்த போலீசார் மேலும் ஒருவரை தேடி வருகின்றனர். புதுவையில் குடிமைப்பொருள் வழங்கல் துறை புதிய ரேஷன் கார்டு பெறுவது உட்பட புதிய சேவைகளை ஆன்லைனில் விண்ணப்பிப்பதை அறிமுகம் செய்துள்ளது. நெட்டப்பாக்கம் பண்டசோழநல்லூர் அருகே ரத்த காயங்களுடன் லாரி டிரைவர் மர்மமான முறையில் இறந்து கிடந்தார். அவர் அடித்து கொலை செய்யப்பட்டார் என போலீசார் விசாரணை நடத்தி வருகின்றனர். சேலம் மாவட்டம் மாத்தூர் பகுதியை சேர்ந்தவர் செல்வம், வயது 37, லாரி டிரைவர். இவருக்கு திருமணமாகி மனைவி, ஒரு குழந்தை உள்ளது. இவர் கடந்த 26ஆம் தேதி புதுச்சேரி மாநிலம் பண்டசோழநல்லூர் பகுதியில் இயங்கி வரும் தனியார் பெயிண்ட் கம்பெனிக்கு லாரியில் மூலப்பொருட்கள் ஏற்றி வந்துள்ளார். லாரியை கம்பெனியில் நிறுத்திவிட்டு நேற்று இரவு மது அருந்திவிட்டு கம்பெனிக்கு சென்றுள்ளார். அப்போது கம்பெனி செக்யூரிட்டி மது குடித்துவிட்டு கம்பெனிக்குள் வரக்கூடாது என வெளியே அனுப்பியுள்ளார். வெளியே வந்த செல்வம் மதுபோதையில் அவ்வழியாக சென்றவர்களை ஆபாசமாக பேசிக் கொண்டிருந்துள்ளார். இந்த நிலையில் அருகே இருந்த குளத்தில் செல்வம் மர்மமான முறையில் பிணமாக மிதந்து கிடந்தார். அப்போது அவ்வழியாக சென்ற பொதுமக்கள் நெட்டப்பாக்கம் போலீசாருக்கு தகவல் தெரிவித்தனர். இன்ஸ்பெக்டர் கீர்த்திவர்மன், சப் இன்ஸ்பெக்டர் வீரபுத்திரன் மற்றும் போலீசார் உடலை மீட்டு பிரேத பரிசோதனைக்காக கதிர்காமம் அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். மேலும் இருந்த செல்வத்தின் முகம், தாடை, கை உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் இரத்த காயங்கள் இருந்ததால் கைரேகை நிபுணர்கள் வரவழைக்கப்பட்டு கைரேகைகள் எடுக்கப்பட்டது. செல்வம் இரத்த காயத்துடன் இறந்து கிடந்ததால் அவரை யாரேனும் அடித்து கொலை செய்து குளத்தில் வீசினார்களா அல்லது மது போதையில் தானாகவே விழுந்து இறந்தாரா என்ற கோணத்தில் விசாரித்து வருகின்றனர். மேலும் இது தொடர்பாக 2 வாலிபர்களை பிடித்து போலீசார் விசாரித்து வருகின்றனர். வில்லியனூர் பொதுப்பணித்துறை பத்மினி நகர் குடிநீர் பிரிவு அலுவலகத்தில் பணி நிறைவு பெற்ற ஊழியர்களுக்கான பாராட்டு விழா சிறப்பாக நடைபெற்றது. புதுச்சேரி மாநிலம் வில்லியனூர் பத்மினி நகர் குடிநீர் பிரிவு அலுவலகத்தில் பொதுப்பணித்துறை ஊழியர்களின் பணி நிறைவு பாராட்டு விழா வெகு சிறப்பான முறையில் நடைபெற்றது. நிகழ்ச்சிக்கு பொதுப்பணித்துறை குடிநீர் பிரிவு உதவி பொறியாளர் திருவேங்கடம் மற்றும் சக ஊழியர்கள் கலந்து கொண்டு பல ஆண்டுகள் சிறப்பாக பணியாற்றிய நெட்டப்பாக்கம் குடிநீர் பிரிவு மெக்கானிக் சங்கர், மெக்கானிக் மணி, மடுகரை குடிநீர் பிரிவு MTS குமரவேல் உள்ளிட்ட ஊழியர்களுக்கு சால்வை அணிவித்து நினைவு பரிசுகள் வழங்கி வாழ்த்துக்களை தெரிவித்தனர். விழாவின் முக்கிய அம்சங்களாக நீண்டகால சேவைக்காக பணி நிறைவு பெற்ற ஊழியர்கள் மற்றும் பிற பணியாளர்கள் பணியில் சிறப்பாக செயல்பட்டதற்காக பாராட்டப்பட்டனர். இந்நிகழ்ச்சிக்கு உதவி பொறியாளர் திருவேங்கடம் தலைமை தாங்கினார். மேலும் பணி நிறைவு பாராட்டு விழாவில் போர்மேன் ரூபகன், இன்சார்ஜ் ஆப்ரகாம், ஸ்டோர் கீப்பர் அண்ணாமலை மற்றும் ஊழியர்கள் பங்கேற்றனர். மேலும் ஊழியர்களின் நீண்ட சேவை கால நினைவுகளை பகிர்ந்து ஓய்வு பெறும் ஊழியர்களுக்கு வாழ்த்துக்கள் தெரிவிக்கப்பட்டன. இத்தகைய விழாக்கள் அரசு ஊழியர்களின் நீண்டகால பணிக்கான அங்கீகாரமாகவும் சக ஊழியர்களின் பாராட்டுகளையும் வெளிப்படுத்துவதாக அமைந்தது குறிப்பிடத்தக்கது. அரசு கலை கல்லூரியில் விளையாட்டுப் போட்டிகள் தொடக்கம். புதுச்சேரி மாநிலம் களித்திருத்தால் குப்பம் பெருந்தலைவர் காமராசர் அரசு கலை கல்லூரியின் 28ஆம் ஆண்டு விழாவை முன்னிட்டு விளையாட்டுப் போட்டிகள் மதகடிப்பட்டு கலைஞர் கருணாநிதி அரசு மேல்நிலைப்பள்ளி மைதானத்தில் ஏப்ரல் 30ஆம் தேதி தொடங்கி ஜூன் 2ஆம் தேதி வரை பல கட்டங்களாக கபடி போட்டி, வாலிபால், கால்பந்து, வலைபந்து, தொடர் ஓட்டம், விரைவு ஓட்டம் ஆகிய பல்வேறு போட்டிகள் நடைபெறவுள்ளது. இதில் வெற்றி பெறும் அணிகளுக்கு வருகின்ற 6ஆம் தேதி பரிசளிப்பு விழா கல்லூரி வளாகத்தில் நடைபெறவுள்ளது. இந்நிலையில் போட்டிக்கான தொடக்க விழா இன்று நடைபெற்றது. இந்நிகழ்ச்சியில் கல்லூரி முதல்வர் கதிர்வேல் தலைமை தாங்கினார். புதுச்சேரி தேசிய மாணவர் படை இளநிலை அதிகாரி அம்பலவாணன், பயிற்றுனர் அசோகன் ஆகியோர் கலந்து கொண்டு விளையாட்டுப் போட்டியை கொடியசைத்து துவக்கி வைத்தார்கள். போட்டியின் நடுவர்களாக 7 நபர்கள் பங்கேற்றனர். இப்போட்டிக்கான ஏற்பாடுகளை கல்லூரி உடற்கல்வி இயக்குனர் அன்பழகன் மற்றும் அனைத்து துறையை சேர்ந்த பேராசிரியர்கள் செய்திருந்தனர். இந்தியா கூட்டணி கட்சிகளை கண்டித்து மாவட்டத்தின் 5 தொகுதிகளிலும் பாஜக மகளிரணி சார்பில் மாபெரும் கண்டன பேரணி நடைபெற்றது. மகளிர் 33% இடஒதுக்கீடுக்கு எதிராக வாக்களித்த திமுக, காங்கிரஸ், கம்யூனிஸ்ட் உள்ளிட்ட இந்தியா கூட்டணி கட்சிகளை கண்டித்து திருநள்ளாறு, காரைக்கால் மாவட்டத்தில் உள்ள 5 தொகுதிகளிலும் பாஜக மகளிரணி சார்பில் மாபெரும் கண்டன பேரணி நடைபெற்றது. மாவட்ட தலைவர் முருகதாஸ், மாநில செய்தி தொடர்பாளர் அருள்முருகன், மாவட்ட OBC அணித்தலைவர் கோவிந்தராஜ், மாநில மகளிரணி தலைவி தாமரை செல்வி, மாவட்ட தொகுதி மகளிரணி நிர்வாகிகள் மற்றும் ஏராளமான மகளிரணி தொண்டர்கள் கலந்து கொண்டனர். ராக் பொறியியல் மற்றும் தொழில்நுட்ப கல்லூரியில் ராக் ஓ ஃபெஸ்ட் 2K26 ஆண்டு விழா கோலாகலமாக நடைபெற்றது.
புதுச்சேரியில் செயல்பட்டு வரும் ராக் பொறியியல் மற்றும் தொழில்நுட்ப கல்லூரியில் ராக் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் மற்றும் டெக்னாலஜி ராக் ஓ ஃபெஸ்ட் 2K26 எனும் ஆண்டுதோறும் நடைபெறும் ஆண்டு விழா மிகுந்த உற்சாகத்துடன் நடைபெற்றது. இவ்விழா பரூக் கல்வி அறக்கட்டளையின் தலைவர் ஷாஜி முகமது பரூக் நல்லாட்சியுடன் மிக சிறப்பாக நடைபெற்றது. கல்லூரி இயக்குநரும் முதல்வருமான முனைவர் ரவிச்சந்திரன் விழாவிற்கு தலைமை தாங்கி நிகழ்ச்சிகளை சிறப்பாக ஒருங்கிணைத்தார். மேலும் கணினி அறிவியல் மற்றும் பொறியியல் துறை தலைவர் தமிழ்ச்செல்வன், மின்சாரம் மற்றும் மின்னணு பொறியியல் துறை தலைவர் முருகன், மின்னணு மற்றும் தொடர்பியல் துறை தலைவர் முருகன், இயந்திர பொறியியல் துறை தலைவர் விஜயநாதன், அறிவியல் மற்றும் மனிதவள துறை தலைவர் முனைவர் ராமச்சந்திரன், தகவல் தொழில்நுட்பத்துறை பொறுப்பு தலைவர் தங்கலதா லெகாஸ் மற்றும் மேலாண்மை துறை பொறுப்பு தலைவர் செல்வி பூவிதா ஆகியோர் ஒருங்கிணைந்து விழாவை சிறப்பித்தனர். இவ்விழாவில் தலைமை விருந்தினர்களாக ஜி தமிழ் சரிகமப்பா சீசன் 3 முதல் இறுதிப் போட்டியாளரும் சன் டிவி ராஜபார்வை நிகழ்ச்சியின் இறுதிப் போட்டியாளருமான செல்வி அக்ஷயா சிவகுமார், மேலும் விஜய் டிவி பக்தி சூப்பர் சிங்கர் பட்டம் பெற்றதுடன் மாநில அளவிலான கர்நாடக இசைப் போட்டியில் வெற்றி பெற்ற சரவண் நாராயணன் ஆகியோர் கலந்து கொண்டு விழாவை சிறப்பித்தனர். விழாவின் போது கல்வித்துறையில் சிறந்து விளங்கிய மாணவர்களுக்கும் தங்கள் பாடங்களில் மாணவர்கள் 100% தேர்ச்சி பெற செய்து ஆசிரியர்களுக்கும் அகாடமிக் எக்ஸலன்ஸ் விருதுகள் வழங்கப்பட்டன. மேலும் கல்லூரியில் நடைபெற்ற விளையாட்டு தினத்தை முன்னிட்டு தடகளம், கிரிக்கெட், வாலிபால் உள்ளிட்ட பல்வேறு போட்டிகளில் சிறந்து விளங்கிய மாணவர்கள் அணிக்கு ஓவரால் சாம்பியன்ஷிப் டிராபி வழங்கப்பட்டது. இந்த ஆண்டு விழாவில் மாணவர்கள் பல்வேறு நிகழ்ச்சிகளில் ஆர்வத்துடன் பங்கேற்று மகிழ்ச்சியுடன் கொண்டாடினர். கல்லூரி வளாகம் முழுவதும் உற்சாகமும் கொண்டாட்டமும் நிலவியது. விழாவின் இறுதிக்கட்ட நிகழ்ச்சிகளில் முதன்மையாக இசை நிகழ்ச்சிகள் நடைபெற்றன. மாணவர்கள் மற்றும் ஆசிரியர்கள் இசையை ரசித்து உற்சாகமாக கலந்து கொண்டனர். அதனைத் தொடர்ந்து தமிழர் பாரம்பரியத்தை பிரதிபலிக்கும் சிலம்பம் போன்ற பழமையான விளையாட்டு மற்றும் கலை நிகழ்ச்சிகளை மாணவர்கள் திறமையாக நிகழ்த்தினர். இந்நிகழ்வுகளை ஆசிரியர்களும் மாணவர்களும் இணைந்து கண்டு ரசித்து மகிழ்ச்சியான தருணங்களை பகிர்ந்து கொண்டனர். ஜிப்மர் மருத்துவமனையின் புறநோயாளி பிரிவுகள் மே 1ஆம் தேதி இயங்காது என தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஜிப்மர் நிர்வாகம் விடுத்துள்ள செய்திக்குறிப்பில் மே 1 புத்த பூர்ணிமாவை முன்னிட்டு மத்திய அரசு விடுமுறை அறிவித்துள்ளது. அதனையொட்டி மே 1 ஜிப்மரில் புறநோயாளிகள் பிரிவுகள் இயங்காது. எனவே அன்று நோயாளிகள் வருவதை தவிர்க்கவும், இருப்பினும் அவசர பிரிவு சேவைகள் அனைத்தும் வழக்கம் போல் இயங்கும் என குறிப்பிடப்பட்டுள்ளது. புதுச்சேரியில் வாலிபரை கட்டி வைத்து கொடூரமாக தாக்கிய சம்பவத்தில் 3 பேரை கைது செய்த போலீசார் மேலும் ஒருவரை தேடி வருகின்றனர். திருக்குன்னூர் ஐஸ்வர்யா நகரை சேர்ந்த சஞ்சய் வயது 21 தண்ணீர் கேன் விநியோக வேலை செய்து வருகிறார். அவர் தனது நண்பர் இளங்கோவுடன் திருக்கனூர் சிவன் கோவில் எதிரே உள்ள மைதானத்தில் செல்போனில் விளையாடிக் கொண்டிருந்த போது இருவருக்கும் இடையே வாய் தகராறு ஏற்பட்டது. இதையடுத்து இளங்கோ தனது நண்பர்களை அழைத்துள்ளார். சம்பவ இடத்திற்கு வந்த பால்ராஜ், கிருஷ்ணா மற்றும் புகழேந்தி ஆகியோர் சஞ்சயை பைக்கில் ஏற்றி வாதானூர் ஏரிக்கரைக்கு கொண்டு சென்று கைகளை கட்டி கத்தி மற்றும் கைகளால் தாக்கியதாக கூறப்படுகிறது. மேலும் இரவு முழுவதும் அவரை முட்டி போட வைத்து அடித்துள்ளனர். பின்னர் அதிகாலை சஞ்சயை மண்ணாடிப்பட்டில் இறக்கி சம்பவத்தை வெளியே கூறினால் கொலை செய்வதாக மிரட்டிவிட்டு தப்பிச் சென்றுள்ளனர். காயமடைந்த சஞ்சய் மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று திருக்குன்னூர் காவல் நிலையத்தில் புகார் அளித்தார். அதன் பேரில் போலீசார் வழக்கு பதிவு செய்து இளங்கோ, புகழேந்தி மற்றும் பால்ராஜ் ஆகிய 3 பேரை கைது செய்து நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி காலாப்பட்டு சிறையில் அடைத்தனர். தலைமறைவாக உள்ள மற்றொரு நபரை போலீசார் தீவிரமாக தேடி வருகின்றனர். புதுச்சேரியில் தேர்தலுக்கு பிந்தைய கருத்து கணிப்பில் மீண்டும் NTA கூட்டணி ஆட்சி அமைக்கும் என தகவல்கள் வெளியாகியுள்ளன. புதுச்சேரி யூனியன் பிரதேசத்தில் உள்ள 30 சட்டமன்ற தொகுதிகளுக்கான தேர்தல் ஏப்ரல் 9 அன்று ஒரே கட்டமாக நடைபெற்றது. இத்தேர்தலில் 81.66% வாக்குகள் பதிவாகியுள்ளன. புதுச்சேரியில் வழக்கமாக நிலவும் இருமுனை போட்டியை தாண்டி இம்முறை பலமுனை போட்டி நிலவியுள்ளது. முதலமைச்சர் N. ரங்கசாமி தலைமையிலான NR காங்கிரஸ் மற்றும் பாஜக கூட்டணியும், திமுக காங்கிரஸ் இடம்பெற்றுள்ள இந்தியா கூட்டணியும் வழக்கம் போல நாம் தமிழர் தனித்தும் புதிதாக விஜயன் தாவேகாவும் களம் கண்டுள்ளன. இந்நிலையில் தேர்தலுக்கு பிந்தைய கருத்து கணிப்பு முடிவுகள் வெளியாகியுள்ளன. அதன்படி பெரும்பாலான கருத்து கணிப்புகள் தற்போது ஆட்சியில் இருக்கும் NR காங்கிரஸ் இடம்பெற்றுள்ள கூட்டணியே மீண்டும் ஆட்சிக்கு வரும் என தெரிவித்துள்ளது. புதுவையில் குடிமைப்பொருள் வழங்கல் துறை புதிய ரேஷன் கார்டு பெறுவது உள்பட புதிய சேவைகளை ஆன்லைனில் விண்ணப்பிப்பதை அறிமுகம் செய்துள்ளது. குடிமைப்பொருள் வழங்கல் துறைக்கு வராமல் அருகே உள்ள ஆதார் மையத்தில் இதற்காக விண்ணப்பிக்கலாம். புதுவை அரசின் பல்வேறு துறைகளில் பொதுமக்கள் பயனாளிகள் தங்கள் விண்ணப்பங்களை ஆன்லைன் மற்றும் பொது சேவைகள் மையம் மூலமாக பதிவு செய்து அரசாணை வெளியிட்டுள்ளது. இதன் மூலம் பல்வேறு துறைகளில் நேரடியாக சென்று வரிசையில் காத்திருந்து விண்ணப்பம் செய்ய வேண்டிய கட்டாயம் இல்லை. தாங்கள் வீடு அருகில் உள்ள பொது சேவைகள் மையம், இன்டர்நெட் மையங்களில் பதிவு செய்து கொள்ளலாம். விண்ணப்பங்களின் நிலை SMS மூலம் மொபைலில் குறுஞ்செய்தி அனுப்பப்படும்.
குறிப்பாக வேளாண் துறை, போக்குவரத்து துறை, மீன்வளத்துறை, உள்ளாட்சி நிர்வாகம், கல்வித்துறை, சமூக நலத்துறை, பெண்கள் மற்றும் குழந்தைகள் நலத்துறை, மின்துறை என பல துறைகளில் பல சேவைகள் ஆன்லைனில் உள்ளன. இந்த வரிசையில் குடிமைப்பொருள் வழங்கல் துறையில் பல சேவைகள் புதிதாக அறிமுகமாகியுள்ளது. குடிமைப்பொருள் வழங்கல் துறைக்கு வராமல் விண்ணப்பிக்கலாம். குறிப்பாக புதிய ரேஷன் அட்டை விண்ணப்பிப்பது, ரேஷன் அட்டையை பிரித்தல், ரேஷன் அட்டை மாற்றம், மஞ்சள் அட்டை, சிவப்பு அட்டை, குடும்ப உறுப்பினர்கள் சேர்த்தல், நீக்குதல் ஆகிய வசதிகள் குடிமைப்பொருள் வழங்கல் துறை இணையத்தில் அறிமுகமாகியுள்ளது. பொதுமக்கள் அருகிலுள்ள பொது சேவைகள் மையம் தங்கள் வசிப்பிடம் அருகே இருந்து சேவைகளை எளிதாக அனைத்து நாட்களிலும் பெறலாம். கிராமப்புறங்களில் வசிக்கும் மக்கள், வேலைக்கு செல்லும் ஆண்கள், பெண்கள் விடுமுறை எடுத்து குடிமைப்பொருள் வழங்கல் துறைக்கு நேரில் வர அவசியமில்லை. விண்ணப்பித்த பிறகு அதை துறை அதிகாரிகள் நேரில் ஆய்வு செய்து அடுத்த கட்ட நடவடிக்கை எடுப்பார்கள். கூனி முடக்கு பகுதியில் அமைந்துள்ள ஆதி கைலாசநாதர் தியான திருக்குடலில் வளர்பிறை பிரதோஷ வழிபாடு நடைபெற்றது. புதுச்சேரி அடுத்த தமிழக பகுதியான வழுதாவூர் சேரநகர் பகுதியில் எழுந்தருளி இருக்கும் ஆதி கைலாசநாதர் தியான திருக்குடலில் மாலை வளர்பிறை பிரதோஷ வழிபாடு நடைபெற்றது. முன்னதாக சுவாமிக்கு பால், தயிர், இளநீர், சந்தனம், விபூதி, பஞ்சாமிர்தம், பன்னீர் உள்ளிட்ட பல்வேறு திரவியங்களால் அபிஷேகம் செய்யப்பட்டது. தொடர்ந்து உலக நன்மை வேண்டி நடைபெற்ற கூட்டு வழிபாட்டில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டனர். இதனைத் தொடர்ந்து சுவாமிக்கு பூஜைகள் செய்யப்பட்டு மகா தீபாரதனை காண்பிக்கப்பட்டது. இதில் பக்தர்கள் திரளானோர் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். காரைக்காலில் புகழ்பெற்ற அம்பாகரத்தூர் ஸ்ரீ பத்ரகாளியம்மன் ஆலயத்தின் மகா கும்பாபிஷேக விழாவில் ஆயிரக்கணக்கான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். காரைக்கால் மாவட்டம் திருநள்ளாறு தொகுதிக்குட்பட்ட அம்பாகரத்தூர் பகுதியில் புகழ்பெற்ற ஸ்ரீ பத்ரகாளியம்மன் ஆலயம் அமைந்துள்ளது. கடந்த 26ஆம் தேதி விக்னேஸ்வர பூஜையுடன் கும்பாபிஷேக விழா தொடங்கியது. அதனைத் தொடர்ந்து கும்பாபிஷேக நாளான இன்று 6வது யாகசாலை பூஜைகள் நடைபெற்று மகா தீபாரதனை காண்பிக்கப்பட்டு புனித நீர் அடங்கிய கலசங்களை சிவாச்சாரியர்கள் சுமந்து மங்கள வாத்தியங்கள் முழங்க ஆலயத்தினை வலம் வந்து புனித நீரை கலசத்தின் மேல் ஊற்றி மகா கும்பாபிஷேகம் நடைபெற்றது. மூலவரான ஸ்ரீ பத்ரகாளி அம்மனுக்கு மகா கும்பாபிஷேகம் நடைபெற்றது. தொடர்ந்து மகா தீபாரதனை காண்பிக்கப்பட்டது. கும்பாபிஷேக விழாவில் காரைக்கால், திருநள்ளாறு, அம்பாகரத்தூர் மற்றும் அண்டை மாநிலங்களான மாவட்டங்களான திருவாரூர், நாகப்பட்டினம், மயிலாடுதுறை உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளிலிருந்து ஆயிரக்கணக்கான பக்தர்கள் கலந்து கொண்டு தரிசனம் செய்தனர். திரிவேணி நகர் அருள்மிகு ஸ்ரீ திரிபுர சுந்தரி உடனுரை ஸ்ரீ திரிவேணீஸ்வரர் ஆலயத்தில் வளர்பிறை பிரதோஷ வழிபாடு வெகு சிறப்பாக நடைபெற்றது. புதுச்சேரி மாநிலம் வில்லியனூர் சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட வி. மணவெளி, திரிவேணி நகர் பகுதியில் அமைந்துள்ள அருள்மிகு ஸ்ரீ திரிபுர சுந்தரி உடனுரை ஸ்ரீ திரிவேணீஸ்வரர் ஆலயத்தில் வளர்பிறை பிரதோஷ வழிபாடு வெகு சிறப்பாக நடைபெற்றது. வளர்பிறை பிரதோஷத்தை முன்னிட்டு சிறப்பு அபிஷேகங்கள் மற்றும் சிறப்பு அலங்காரத்தில் தீபாரதனை நடைபெற்றது. இதில் சுவாமிக்கு பால், தயிர், இளநீர், சந்தனம், விபூதி, பன்னீர், பழங்கள், பஞ்சாமிர்தம், தேன், அபிஷேகத்தூள் உள்ளிட்ட பல்வேறு திரவியங்களால் அபிஷேகம் செய்யப்பட்டது. தொடர்ந்து சுவாமிக்கு கலசாபிஷேகம் நடைபெற்றது. இதனைத் தொடர்ந்து சுவாமிக்கு மகா தீபாரதனை காண்பிக்கப்பட்டது. இதில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். மேலும் பிரதோஷ விழாவினை முன்னிட்டு ஆலயத்தில் கோபூஜை நடைபெற்றது. இதில் பசு மற்றும் கன்றுகளுக்கு சிறப்பு பூஜைகள் செய்யப்பட்டது. தொடர்ந்து பிரதோஷ நாயகர் உள் பிரகாரம் வலம் வருதல் நிகழ்ச்சி நடைபெற்றது. இதனையடுத்து விழாவில் கலந்து கொண்ட பக்தர்களுக்கு அன்னதானம் வழங்கப்பட்டது. நிகழ்ச்சிக்கான ஏற்பாட்டினை அறங்காவலர் குழு மற்றும் திரிவேணி நகர் பக்த அன்பர்கள் சிறப்பான முறையில் செய்திருந்தனர். மீண்டும் இன்றைய தலைப்புச் செய்திகள். நெட்டப்பாக்கம் பண்டசோழநல்லூர் அருகே ரத்த காயங்களுடன் லாரி டிரைவர் மர்மமான முறையில் இறந்து கிடந்தார். அவர் அடித்து கொலை செய்யப்பட்டார் என போலீசார் விசாரணை நடத்தி வருகின்றனர். புதுச்சேரியில் வாலிபரை கட்டி வைத்து கொடூரமாக தாக்கிய சம்பவத்தில் 3 பேரை கைது செய்த போலீசார் மேலும் ஒருவரை தேடி வருகின்றனர். புதுவையில் குடிமைப்பொருள் வழங்கல் துறை புதிய ரேஷன் கார்டு பெறுவது உட்பட புதிய சேவைகளை ஆன்லைனில் விண்ணப்பிப்பதை அறிமுகம் செய்துள்ளது. இத்துடன் A1 மீடியா செய்திகள் நிறைவு பெற்றன. நன்றி.